ஹாய் கைஸ். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடன் மற்றும் புதுசா ஏதாச்சும் நம்ம கடன் வாங்க போறோம் அப்படின்னா, அந்த கடனுக்கான வட்டி விகிதம் வந்து ரொம்பவே கம்மியாகியிருக்கு. அது எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கடன்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து 0.25% ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ரெப்போ ரேட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 6.5% இருந்துச்சு. அந்த 6.5%ல இருந்து 0.25% வந்து ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா பதவி ஏத்திருக்க ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்போ ரேட் வந்த உடனே அறிவிச்சிருக்காரு. 0.25% நாங்க பேங்க்குகளுக்கு குடுக்குற வட்டி விகிதத்த கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட் வந்து பேங்க்குகளுக்கு குறைச்சிருக்காங்க. பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பேங்க் கிட்ட இருந்து தான் கடன் வாங்குறோம். அப்படி வாங்குற கடன்களுக்கான வட்டி விகிதத்த கம்மி பண்ணிருவாங்க. இது ஒரு 2 டூ 3 மாசத்துக்கு உள்ள அப்ளை ஆகிரும். இப்ப நம்ம புதுசா வந்து ஒரு வாகன கடன் வாங்குறோம், இல்ல வந்து வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கோம், இல்ல விவசாய பொருட்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கான வட்டி விகிதம் எல்லாமே குறைச்சிருவாங்க. இப்போ வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிராக்டர் வாங்கியிருப்பாங்க, இல்ல ஒரு மாடு வாங்குறதுக்காக வந்து மானியம் வாங்குறதுக்கு அது கடன் வாங்கியிருப்பாங்க, இல்ல ஒரு விவசாய பொருட்கள் ஏதாச்சும் வந்து ரொட்டவேட்டர் இந்த மாரி ஏதாச்சும் வாங்குறதுக்கு மானியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனுக்கான வட்டி விகிதத்தை எல்லாமே இனிமே வந்து குறைச்சிருவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கட்டின வட்டி விகிதத்துக்கும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ரொம்பவே கம்மியான வட்டி விகிதம் வந்து இனிமே கிடைக்கும். இந்த வட்டி விகிதம் குறைஞ்சது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த வட்டி விகிதம் வந்து கம்மியாகியிருக்கு. நீங்க பர்சனலா லோன் வாங்கியிருந்தீங்க, இல்ல வெஹிக்கிள் லோன் வாங்கியிருக்கீங்க, இல்ல வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருக்கோம். இந்த மாரி எல்லா லோனுக்கான வட்டியும் அதாவது ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் அப்படின்னாலும் இந்த வட்டி விகிதம் வந்து குறைஞ்சிரும். இல்ல நான் புதுசா வாங்க போறேன் அப்படின்னாலும், லாஸ்ட் இயர் இருந்ததுக்கான வட்டி விகிதத்த கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே உங்களுக்கு வந்து குறைஞ்ச வட்டிக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும். இதுதான் ஆர்பிஐ வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த வட்டி விகிதம் குறையறதுக்கு வந்து ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வட்டி விகிதம் கம்மியான வட்டி விகிதம் வந்து நமக்கு லோன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான செய்திகள உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.